இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபர். ஹலோ வியூவர்ஸ், கூட்டணி விவகாரத்தால் தேமுதிகவிற்கு ஏற்பட்ட அவப்பெயருக்கு பிரேமலதா தான் காரணம் என விஜயகாந்த் செம்ம டென்ஷனில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஒரே நேரத்தில் 2 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் 2 கட்சிகளுமே தேமுதிகவிற்கு பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. இதனால் கடந்த ஒரு வாரமாக தேமுதிக மீதிருந்த ஹைப் குறைந்து தற்போது தேமுதிகவின் பெயர் டோட்டல் டேமேஜ் ஆகியுள்ளது. துவக்கம் முதலே கேப்டன் திமுகவுடன் தான் கூட்டணி என்று ஆர்வம் காட்டினார். ஆனால் அந்த பக்கம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. இதனால பிரேமலதா திடீரென தனது பார்வையை அதிமுக பக்கம் திருப்பினார். ஆனால் அங்கு பாமக இருப்பதால் அந்த கட்சியை விட கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று தேமுதிக பேசி வந்தது. இதற்கு அதிமுக பிடிகொடுக்காத காரணத்தினால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்தது. அப்படியென்றால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் 8 தொகுதிகளை கேட்டிருக்கிறது தேமுதிக. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அதிமுக கைவிரித்துள்ளது. இந்த நிலையில் தான் கேப்டனிடம் சொல்லிவிட்டு துரைமுருகனை சென்று சந்தித்தது தேமுதிக டீம். ஆனால் அங்கும் எதிர்பார்த்த வரவேற்பு இல்லை. இதனால் அதிமுகவுடன் தொடர்ந்து பேசலாம் என்று பிரேமலதா சுதீஷுக்கு உத்தரவு போட்டுள்ளார். இதனை ஏற்றே ஓரிரு நாளில் அதிமுகவுடன் கூட்டணி அறிவிக்கப்படும் என்று சுதீஷ் தெரிவித்துள்ளார். சுதீஷ் இப்படி கூறியதுதான் தாமதம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கேப்டனிடம் கொந்தளித்துள்ளனர். பாமகவை விட குறைவான தொகுதிகளுடன் நாம் ஏன் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளனர். அப்படியென்றால் ஊடகங்களில் வருவது போல் அதிமுக தான் பணம் தருகிறதா என்கின்ற ரீதியில் கேள்விகள் எழுந்துள்ளது. தன் முன்னால் பேசக்கூட பயப்படுபவர்கள் தற்போது இப்படி கேள்வி கேட்கும் அளவிற்கு நிலைமை மோசமாக பிரேமலதா தான் காரணம் என்று கேப்டன் நினைத்துள்ளார். இதனால் அவரிடம் செம்ம டென்ஷனான கேப்டன், கட்சியை குட்டி சூறாக்கி விட்டீர்கள், நீயும் உன் தம்பியும் இன்னும் என்ன செய்யலாம், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கனத்த மனத்துடன் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட அப்செட்டால் தான் நேற்று தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பிரேமலதா பங்கேற்கவில்லையாம். விஜயகாந்தை தனியாக கடந்த சில நாட்களில் தற்போதுதான் பிரேமலதா அனுமதித்துள்ளார். இதனிடையே தன்னை பற்றி கேப்டனிடம் போட்டுக் கொடுத்த நிர்வாகிகள் மீது பிரேமலதா செம கோபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். மேலும் இந்த தகவல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. அதாவது ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிகவை வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க தான் கெடுக்கக்கூடிய எங்களுக்கு இத்தனை தொகுதி வேணும் அத்தனை தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இவங்க எந்த அணியோட கூட்டணி சேர்ந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனா இவங்க தனித்து போட்டிடுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.